சிட்டியோட கார்ப்பரேஷன் லிமிட்டில் எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாத மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றதுக்கு சுற்றியும் இயற்கையான சுற்றுச்சூழலுக்கு மத்தியில் 4 சென்ட் இடத்துல 4 பெட்ரூம்ஸ் கொடுத்து லக்ஸரியாக கட்டியிருக்க இந்த 4BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நிறைய பேர் எதிர்பார்க்குற முதல் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இந்த வீட்டை வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி மைல்டான டோனில் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன், வீட்டுக்குள்ளேயும் டிவி நெட், மாடுலர் கிச்சன், வால்ரூஃப் கபோர்ட், ஃபால் சீலிங்னு லக்ஸரியான இன்டி ஒர்க், 4 சென்ட் இடம் கிடைச்சிருக்கனால ஒரு பெரிய போர்ட்டிகோ, வசதியான லிவிங் ஹால், தனி கிச்சன், டைனிங், ஒரு நார்மல் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், 2 கிங்ஸஸ் பெட்ரூம், கவர்ட் பால்கனி ஏரியான்னு அட்டகாசமான பிளானிங்கோட இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாக வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 4BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 சென்ட், 35 அடி அகலத்திலையும் 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டு இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து 2925 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி சின்னதாக கார்டனிங் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்க லைட் கிரே ப்ளூ ஒயிட் கலர் காம்பினேஷனில் மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ரெக்டாங்குலர் ஷேப்லையும் யூ ஷேப்லையும் பெரிய பெரிய பார்டர் ஒர்க், வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவில் பர்குலர் டிசைன்ஸும் CNC லேசிக் டிசைன்ஸும் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன வெக்கெட் கேட்டும் கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் இங்கே பெரிய போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 15.5க்கு 22.25. போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்கிற 2 சைடு வால்லையுமே டார்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும் வாஸ்துப்படி வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொலையில் வீட்டுக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. அதுபோக போர்ட்டிகோட சீலிங் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. விக்கெட் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை சுற்றியும் கிரானைட்டில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16க்கு 16 பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸும் சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஸ்கொயர் டைப்பில் ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஃபால் சீலிங் சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு ஃபுல்லாமே கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் அதுக்கு கீழே ஃபுல்லாமே ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. மைல்டான டோன்லேயே வீட்டோட லிவிங் ஹாலோட வால்ஸ் ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக இங்கே ஃப்ரெஞ்ச் விண்டோவும் ஒரு நார்மல் உட்டன் விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் பெரிய டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி உடன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 11க்கு 16. டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே ஹேங்கிங் லைட்ஸும் சுற்றியும் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் போர்ட்டிகோ வழியாக வந்தவங்க கூட இந்த டைனிங் ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட ரைட் ஹேண்ட் சைடில் சேஃப்டி பர்பஸுக்காக சிலிண்டரில் வெளியிலே வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கல் வச்சு ஷெல்ஃப் கொடுத்து இங்கே ஆப்ஷன் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டும் லெஃப்ட் சைட் கார்னரில் சிங்கை SSTயில் மாட்டி கொடுத்துருவாங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் கீழே ஆயில் ப்ளோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸில் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து மாடலர் கிச்சனை ஒயிட் வித் கிரீன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோக கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே 2x4 பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட லெண்டர் லெவலில் எல் ஷேப்பில் RCC லேஃப்ட் அமைச்சு கொடுத்து அங்கே லேஃப்ட் கபோர்டு இருக்கும். அதுக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க.
டைனிங் ஏரியாவில் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4.5 4. இங்கே டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ள பூஜை திங்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலிட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளாஸ்டிக் பெட்ரூம் டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x16. பெட்ரூமோட சவுத்தன் சைடில் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டும் அதுக்கு கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ட்ரூஃப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் விண்டோக்கு பக்கத்தில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்பும் வென்டிலேஷனுக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோவும் சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். கிரே கலரில் ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5 இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டார்கேஸ்க்கு கீழே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிரிப் கிரனாட்டும் சைடு ஹேண்டல்ஸை டஃபன் கிளாஸோட எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக இங்கே சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட 2 விண்டோவும் சீலிங்கில் கோல்டன் பாம் கலரில் ஹேங்கிங் லைட் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11x17. இங்கிருந்து எல்லா பெட்ரூம்ஸுக்கும் போகிற மாதிரியும் கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரியும் இந்த லிவிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. பெட்ரூமோட சவுத்தன் சைடில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்ட்ரூஃப் கபோர்ட், லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட இன்டீரியர் ஒர்க் செஞ்சு வச்சிருக்காங்க. இது செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x11. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட 3rd நார்மல் பெட்ரூம். இதோட அளவு 11x11. இங்கேயும் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ட்ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்ட்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சு வச்சிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 4th கிங்ஸஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட லெண்டர் லெவலில் 16 அடிக்கு ஆர்சிசி லேப்டாப் வச்சு கொடுத்து அங்கே லேப் கபோர்டு இருக்கும். அதுக்கு கீழே ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ட்ரூஃப் கபோர்டும் மிரர் கொடுத்து பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது 4th மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x11. வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். இப்போ நம்ம கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவு 15x17. இந்த கவர்ட் பால்கனி ஏரியோட ஃப்ரண்ட் பேரப்பட் வாலில் 10 mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சிருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸை கொடுத்துருக்காங்க. ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான 4 BHK வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1,75 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.